தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். வசனங்களை முழுவதாக வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. அநேக வசனங்களை எடுத்து காட்டுவதற்கு நேரம் கிடையாது. ஆனாலும் வசனத்தின் ஆதாரத்தோடு வசனத்தை சொல்லி எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி வார்த்தையை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்றால் பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய சித்தம் பரிசுத்தம். தேவனுடைய சித்தமான அந்த பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். நித்தியத்திலே நாங்கள் போய் சேர முடியும், வாழ முடியும், நிற்க முடியும், தேவனை பிரதிபலிக்க முடியும். அப்ப பரிசுத்தமாக வேண்டும். இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாய் பரிசுத்தமாக வேண்டும். கண்டிப்பாய் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாய் வேதத்தை கொண்டு தினமும் எங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இது ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. தினமும் நாங்கள் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதான் நிகழ்கால ரட்சிப்பு. இதான் ரட்சிப்புல நிலைத்திருக்கிறது. பாவங்கள் பலவீனங்கள் இருக்குமா இருந்தால் தினமும் தேவ சமூகத்துல அதை ஒப்பு கொடுத்து எங்களை நாங்களே நிதானித்து பார்த்து இன்றைக்கு நான் செய்த அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாளைக்கு நான் செய்யாதபடி, அதில் நாளைக்கு நான் அதில் குறைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரிப்பதற்கு முன்பதாக பரிசுத்தமாகிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அந்த தேவ சித்தத்தோடு கூட நாங்க வாழ வேண்டும். அப்ப தினமும் தேவ சமூகத்துல வந்து எங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு செய்கிற காரியத்தை நாளைக்கு நாங்கள் செய்யாதபடி, இன்றைக்கு வருகிற பாவம் நாளைக்கு எங்களை தொடராதபடி எங்களை நாங்கள் ஆராய்ந்து நிதானித்து விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணர்த்தப்பட்டு வாழுவோமாயிருந்தால் தேவனை நாங்கள் தரிசிப்போம், நித்தியத்திலே நாங்கள் நிற்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த வேதத்தை தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதனைகள் இருக்க வேண்டும், வேத படிப்புகள் இருக்க வேண்டும், ஆராதனைகள் இருக்க வேண்டும். இப்படி செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து அதன்படி வாழ்ந்து அதுல நிலைத்திருக்கும் போது தேவனை நாங்கள் தரிசிக்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே போய் நிற்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.